பாண்டி பஜாருக்கு நிறைய வந்திருக்கிறோம். நம்ம பாண்டி பஜாருக்கு வந்து பலமுறை வந்திருக்கோம். இங்க இருக்கிற பல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுருக்கோம். சரி, ஷாப்பிங் வரவங்களுக்கு ஏதாவது புதுசா இருக்குமா அப்படின்னு பார்த்தா, இப்போ பசுமன் ரெஸ்டாரண்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்து எப்படி இருக்கு ஏது அப்படின்னு வந்து நம்ம போகிறப்போ மேல போய் சாப்பிட்றப்போ என்ன மாதிரியான வெரைட்டி இருக்குன்னு பார்க்க உள்ள போய் அதை எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க. இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, ஓகே. உள்ள வந்து பார்த்தாச்சு. இந்த அட்மாஸ்பியர் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலா இருக்கு. என்ன ஃபுட் இருக்குன்னு மெனுவை போய் பார்ப்போம். நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, பசும்பொன் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்க போனா வந்து வழக்கமா வந்து மதுரை தம் பிரியாணி, அப்புறம் வந்து மட்டன் சாப்பாடு. இதுல வந்து கொஞ்சம் அப்படியே டக்குன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா காது குத்து கறி விருந்து அப்படின்னு ஒரு இருந்தது. ஏற்கனவே சென்னையில மேபி நாங்களாம் சாப்பிட்டதுல காது குத்துக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரியான விருந்து இருக்கும். இங்க என்ன மாதிரியான ஸ்பெஷலான காது குத்து கறி விருந்து அப்படின்ட்டு வந்து ஆர்டர் கொடுத்துருக்கேன். கரெக்டா பார்க்கலாம் வந்து எப்படி இருக்குதுன்னு. ஓகே, வந்துடுச்சு. ஓகே, என்ன பிரம்மாண்டமா இருக்குது வந்து. நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து நான் வடார்காடு மாவட்டம், நமக்கு செய்யாறுல பார்த்தீங்கன்னா காது குத்து அப்படின்னா பெரும்பாலும் எல்லா ஊர்லையும் பார்த்தீங்கன்னா கடா வெட்டுவாங்க. அந்த கடா வெட்டு சாப்பாடு இருக்கும். பொதுவாக இவ்வளோ பெரிய ஐட்டம் அப்படின்னு பிரியாணி போடுவாங்க, கறி குழம்பு வைப்பாங்க. காது குத்துல வந்து இது பார்த்தீங்கன்னா கறி சோறு, இது வந்து நெய் சோறுன்னு நினைக்கிறேன். மீன் குழம்பு, கீமா, இல்லை ஏற்கனவே வந்து ரைடிஸ் வந்து வெரைட்டி சொல்லியாச்சு. இதுலயும் பார்த்தீங்கன்னா மட்டன்ல ஒவ்வொன்று. உண்மையிலே சாப்பாட்டில் வந்து மதுரையை அடிச்சுக்கவே முடியாது. அது ஒரு பெரிய விஷயம். வந்து முதல்ல இந்த நெய் சோறுல இருந்து ஆரம்பிப்போம். சூப்பர் கறி சோறு. இதுல வந்து மட்டன் இல்ல, ஒரு மாதிரி ஒரு சுக்கா மாதிரி செஞ்சிருக்காங்க. முக்கியமா என்ன ரொம்ப இதுவான விஷயம் இந்த மீன் குழம்புங்க. இவனா காது குத்து கறி வந்து முடியல போலகுது. என்ன இது ரைஸா? நம்ம இவ்வளவு ஐட்டம் இருந்தா ரைஸ் இல்லாம நம்மளால சாப்பிடவே முடியாது இல்லைங்களா? கோழி சிப்ஸ் வெளியே இருந்து பார்க்கறது பஜ்ஜி மாதிரி இருக்குது. பட் சாப்பிடும் போது இந்த கோழிக்கறி நல்லா ஸ்டஃப் பண்ணி அதுல இருந்து போட்டு இது பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. கொடக்கறி போண்டா பிரமாதமா இருக்கும். கறியை நல்லா வந்து ஸ்டஃப் பண்ணி அதை மசாலா சேர்த்து ஒரு போண்டா மாதிரி. இங்க பெரும்பாலும் வந்து கோலா உருண்டை அப்படின்னு வாங்குது. இங்க பாத்தீங்கன்னா கொடக்கறி போண்டான்னு வந்து மதுரை ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு 2 சாப்பிட்டாலே ஹெவி ஆயிடும் பொழுது. அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமா பட் ட்ரெடிஷ்னலா வந்து பண்ணியிருக்காங்க. வந்து ஆக்சுவலா வந்து காரப்பொடி சிக்கன். ஓகே, இது எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். நம்ம வந்து சிக்கன் மட்டன் அந்த வெரைட்டி வந்து ஒவ்வொன்றும் வித்தியாசமா செஞ்சிருக்காங்க பாருங்க. அதுதான் வந்து இதுல அந்த காரப்பொடி சிக்கன் வந்து எனக்கு தெரிஞ்சது முதல் முறையா அதான் சாப்பிட்றாங்க. வந்து ஒரு காரம் அதோட சேர்த்து அந்த உள்ள வந்து அந்த ஊருக்கு அந்த மசாலா ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த பசுமன் ஹோட்டல வந்து சாப்பிட்றது வந்து மதுரையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. வந்து இவ்வளவு வெரைட்டி பார்க்கும்போது அது ஒரு திருப்தி ஆகுது. அப்படியே சாப்பிடணும் போல ஒரு எண்ணம் வரது காரணம் என்னன்னா இந்த மசாலா வந்து இவங்களே ரெடி பண்றதுன்னு நினைக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆர்டிபிஷியலான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி, இதெல்லாம் வந்து இந்த காரப்பொடி சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்டு வந்து பட்டாசு சிக்கன் அப்படின்னு அந்த மெனு கார்டுல பார்த்தேன். என்னடா புதுசா இருக்குது அப்படின்ட்டு சும்மா இவங்க வந்து ஜோடனைக்காக வந்து பட்டாசு சிக்கனு, இந்த பட்டாசு பாலு இது மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டு இது பண்ணுவாங்கன்னு பார்த்தாங்க. வந்து எப்படிதான் இருக்குது பட்டாசு வந்து வாயில வெடிக்கும் போதா என்னன்னு தெரியல. வந்து ஏன் பட்டாசு சிக்கன் வச்சாங்க தெரியல. ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான வெரைட்டியா இருக்கிறது ரொம்ப பிரமாதமா இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் மதுரை அப்படின் போது தல்லாக்குளம் நெஞ்சு எலும்பு. இதுதான் வந்து மதுரையில மிக முக்கியமான இடம் வந்து தல்லாக்குளம். தல்லாக்குளத்தோட பேர் வச்சிருக்காங்க. இந்த தல்லாக்குளம் நெஞ்சு எலும்பு மேபி இதுல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப காரசாரமா இல்லை. வந்து சில இடங்கள்ல போனீங்கன்னா அது பார்க்கும் போதே காரசாரமா இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி இது குழந்தைங்களுக்கு பிடிக்குதோ இது கூட குழந்தைங்களுக்கு பிடிக்கும். மார்க்கெட் நெஞ்சு சாப்ஸ் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா, பொதுவாக வந்து இந்த வீடுகளில் வந்து உடம்பு சிக்கா இருக்கும்போது அல்லது உடம்பு சரியில்லாம போது போய் நெஞ்செலும்பு ஒரு 100 வாங்கிடுவாங்க. அதில் வந்து வீடுங்க ஊருங்களை சொல்லுவாங்க. அந்த நெஞ்செலும்புல பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்படி சாதாரணமாக வச்சு ஒரு குழம்பு மாதிரி வைப்பாங்க, ஒரு ரசம் மாதிரி வச்சுப்பாங்க. அந்த நெஞ்செலும்பு என்னன்னா கொஞ்சம் எனர்ஜியை கொடுக்கும், நல்ல சக்தியை கொடுக்கும். பொதுவாக எனக்கு வந்து இந்த பசுமன் ஹோட்டல் மதுரை அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு பெரிய ஞாபகம் வந்தது என்னன்னா,
நான் வந்து செய்யாரு ஓல்டு யூனிவர்சிட்டி, காமராஜ் யூனிவர்சிட்டியில் வந்து 97 வந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக போயிருந்தேன். போயிருந்தப்போ மதுரை அப்போதான் முதல் புதுசு, திண்டிவனத்துலேருந்து பஸ் ஏறி அங்கே போயிருந்தேன். போயிட்டு ஒரு காலையில் ஒரு இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஏனக்கல்னு நினைக்கிறேன். ஏனக்கல்ல ஒரு காலையில் ஒரு சின்ன ஹோட்டலில் போய் சாப்பிட போனால் காலையில் ஆம்லேட்டு கறி இதோட வச்சு டிஃபன் சாப்பிட்டப்போ எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் வந்து நார்த் சைடு, அங்கே காலையில் வந்து இட்லி தோசை போண்டா பூரி இதுதான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. காலையிலேயே நான்வெஜ்ஜோட ஆம்லேட்டு வித்து மட்டனு மீன் குழம்போடு சாப்பிட்டு இருக்கும் பொழுது இங்கே அதாவது வந்து 3 வேளையும் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க மதுரையில். அதுதான் மதுரையோட ஸ்பெஷல்னு கிட்டத்தட்ட அங்கே வந்து ஒரு 2 வருஷம் நான் படித்தேன். நான் 2 வருஷமும் நான் ஏறக்குறைய மதுரைக்காரனா காலையிலேயே வந்து நான்வெஜ் அடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக வர ஆரம்பிச்சிச்சு. வந்து இந்த பசுமன் ஹோட்டலில் சாப்பிடும்பொழுது வந்து வண்டி பஜாரில் ஒரு மதுரை. ஓகே, இவ்வளோ வெரைட்டி சாப்பிட்டாச்சு. இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு இங்கே இருக்கிற ஒரு கேட்டபோது சிக்கன் மோர் குழம்புனாங்க. எங்க மோர் குழம்புனால அது ஒரு சைவம் தானே, இல்லைன்னா சிக்கன் மோர் குழம்பு அப்படின்ட்டு எனக்கே பெரிய ஆச்சரியமா தான். நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. சிக்கன் மோர் குழம்புன்னு ஒன்று கேள்விப்பட்டதே கிடையாது. ஒரு மோர் குழம்புல தான் பண்ணியிருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா கூட சிக்கன் பீஸ் இருக்குது, அப்படியே மோர் குழம்பு போட்டு வச்ச மாதிரி இருக்குது. நீங்க பெரும்பாலான சைவ ஹோட்டலில் போகும்போது மொத்த குழம்பு கேட்பாங்கன்னா இப்போ மோர் குழம்பும் கேட்பாங்க. மொத்த குழம்பு இல்லைன்னா மோர் குழம்பு. இது என்ன சிக்கன் மோர் குழம்பு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஏதோ சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷோக்காக அதை வச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. வந்து உண்மையிலே பிரமாதமா இருக்குது. ஆல்ரெடி இது எல்லாம் நம்ம ஏற்கனவே சாப்பிட்டது தான். வந்து நம்ம வந்து எல்லா ஹோட்டல்களையும் வழக்கமா சாப்பிட்றது தான். ஏறக்குறைய எனக்கு இதெல்லாம் புதுசா இருந்தது. வந்து இந்த பட்டாசு சிக்கன்ல இருந்து ஆரம்பிச்சு கொடக்கறி உருண்டைல இருந்து. ஆனா இந்த சிக்கன் மோர் குழம்பு எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே இருந்தது. வந்து உண்மையிலேயே வந்து நல்லா இருக்கு. ஏறக்குறைய வந்து வேற ஒரு ஃபீலை கொடுக்குது. வந்து இவ்வளவு வெரைட்டிலும் வந்து ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு 8 வகையான வடை போட்டு வைப்பாங்க. இந்த வடை அந்த வடை இந்த வடைன்னு எல்லா 8 வகையான வடையும் ஒரே டேஸ்ட்ல தான் இருக்கும். பேர் மட்டும் தான் 8 வகையா இருக்கும். வந்து ஆனால் இங்க பாத்தீங்கன்னா ஒரு 24 வகை இருக்குது. 24 வகையிலும் 24 ருசி இருந்துட்டு இருக்கிறது தான் வந்து இதுல ஒரு பெரிய டெஸ்டா இருக்குது. வந்து அதுல சிக்கன் மோர் குழம்பு வேற லெவல்ல இருக்குது. காது குத்து விருந்து, காது குத்து சாப்பாடுன்னு ஒண்ணு போட்டிருந்தாங்க. வந்து எல்லா இதுவும் காது குத்துல வந்து என்னென்ன இது வேணுமோ அது எல்லாம் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் காது குத்து வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விருந்தா மாறும். வந்து இது மதுரை ஸ்டைல்ல அப்படி வந்து பிரமாதமா இருக்குது. நீங்க கூட வந்து வாங்கி இங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எது எனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லிட்டு வந்து உங்களுக்கு எது பிடிச்சதோ உங்களுக்கு ஏன்னா சிலது வந்து சில பேருக்கு பிடிக்கும், சிலது வந்து இது நல்லா இருக்கு பண்ணுவாங்க. ஓவரால் எனக்கு பார்க்கும்போது எல்லாமே அது குறிப்பா சொல்றது என்னன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்குது. ஓகே, நான் வந்து பார்த்துட்டேங்க. வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரமாதமா இருந்தது. நானும் ஃபேமிலியோட வந்து சாப்பிடணும்னு முடிவு பண்ணியாச்சு. நீங்களும் ஃபேமிலியோட வந்து தாராளமாக சாப்பிடலாம். வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்டாக தான் இருக்குது. ஏற்கனவே பாருங்க ஆர்டிஃபிஷியலான எந்த மசாலாவும் இதில் சேர்க்கலன்னு நினைக்கிறேன். வந்து எல்லாமே வந்து கையில் அரைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. வந்து அப்படி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கோலி சோடா, பன்னீர் சோடா அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பால் அப்படின்னு ஒன்று இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா அது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், மாப்பிள்ளை பால் அப்படின்னு பொழுது கேட்டா இருக்கிற அத்தனை நட்ஸையும் போட்டு இதுல அடிச்சு கொடுத்துருக்காங்க. வந்து எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குது. வந்து மொத்தம் பாதாம் அது இது முந்திரி இந்திரி மொத்தத்தையும் போட்டு ஒரு அடிச்சு கொடுத்துருங்க. அந்த மாப்பிள்ளை பால் பொழுது இந்த மாப்பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டியது வந்து இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, கிராமங்கள்ல இதெல்லாம் உண்டு. வந்து சில சமயத்தில் இந்த கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாப்பிள்ளை பால், அப்புறமா சில வெரைட்டியான ரைஸ் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது குறிப்பாக இந்த பேரே ரொம்ப கேட்சிங்காக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து சாப்பிட முடியாது போல, அவ்வளோ நட்ஸும் இதில் வந்து படிச்சுட்டு இருக்கு. உண்மையிலே சரியான பேர் தாங்க இதுக்கு, மாப்பிள்ளை பால்னு. இவ்வளவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது வந்து அப்படியே வயிறை வந்து திம்முன்னு நிறைஞ்சிச்சு. ஓகே, பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்ல வந்து அத்தனையும் பிரமாதமா இருந்தது. ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருந்தது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் கேள்விப்படாத சாப்பிடாத பல ஐட்டங்கள் வந்து இங்க டேஸ்ட் பண்ணது. வந்து ஓகே, வாங்க ஃபேமிலியோட வாங்க, நல்லா இருக்கும்.